வெல்கம் டு நம்ம சிசி. இன்னைக்கு வந்து எங்க காரைக்குடியில லலிதா முத்துமாரியம்மனுக்கு பிறந்த நாளுங்க. அவதரித்த தினம் கார்த்திகை முதல் செவ்வாய். இன்னைக்கு வந்து காலையில இருந்தே பால் குடம் நிறைய போயிட்டே இருக்குங்க. அதே மாதிரி சாமிக்கு வந்து ஈவினிங்ல வந்து கேக் வெட்டி இந்த மாதிரி நிறைய பலகாரங்கள்லாம் வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டுட்டு வந்து வச்சு சாமிக்கு படைச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்குமே பிரசாதம் வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய ஸ்வீட் வந்துருச்சு இந்த வருஷம். வருஷம் வருஷம் இது நடக்கும். நான் இந்த வீடியோ வந்து லேட்டா தான் போடுறேன். அடுத்த வருஷங்கள்ல எல்லாரும் வந்து பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கரெக்டா கார்த்திகை முதல் செவ்வாய் லலிதா முத்துமாரியம்மனுக்கு பிறந்த நாள். இது வந்து 70வது பிறந்த நாளுங்க. எவ்வளவு ஸ்வீட்ஸ் எல்லாருமே செஞ்சிருக்கா பாருங்க. நிறைய கந்தரப்பம், வெள்ளை பணியாரம், ஸ்வீட்டு, அது மாதிரி பஜ்ஜி, வடை, கொழுக்கட்டை, கேசரி, அல்வா, முறுக்கு, அதிரசம், இப்படி நிறைய ஸ்வீட்ஸ், பாதுஷா, அது இதுன்னு நிறைய இருக்கு. அது வாங்க முடியாதவங்க சாக்லேட்டு, அந்த மாதிரி சாக்லேட்டு, பிஸ்கட், மிக்சரு, இப்படி சொல்லிட்டே போல. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இருக்கு பாருங்க. இப்ப இந்த வருஷம் நிறைய ஆட்டாவுக்கு வந்துருச்சு. அது இது இது போக வந்து பெரிய கேக், அம்மா பேர் போட்டு லலிதா முத்துமாரியம்மன் போட்டு கேக் வெட்டுவாங்க. சின்ன சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு கேக் வெட்டுவாங்க. இப்ப வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி சாமி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பாருங்க வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அங்க இருந்து எல்லாத்தையும் பக்தர்கள் சேவாக்களும் எல்லாரும் எடுத்து வந்து அங்க முன்னாடி வச்சாச்சு. இப்ப பெரிய சாமிக்கு வந்து தீபம் காமிச்சிட்டு அவர் வந்து நெய்வேத்தியம் பண்ணிடுவாங்க. பண்ணினதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு உள்ள கருவறையில உள்ள சாமி தீபம் காமிச்சிட்டாரா, இதுக்கப்புறம் இதை வந்து உள்ள கொண்டுட்டு போய் சாமி கிட்ட வைக்கணும். சாமி கருவறையில உள்ள சாமி கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரசாதம் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்க பெரிய கேக்கு கொண்டுட்டு வந்து வச்சு சாமிக்கு கேக் வெட்டுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து இந்த சேவா சங்கம் கோயில் நிர்வாகம் சேர்ந்து பால்குடம் எடுத்தாங்க மக்களுக்கு. இந்த பாருங்க, அதான் வெள்ளி ரதம். அடுத்து வெள்ளி ரதமும் புறப்படாயி கோயிலை சுத்தி வந்தது. சாமி அலங்காரம் பண்ணி வச்சிருந்து மக்கள் அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபயதாரர் அதை ஏத்துக்கிட்டு கோயில ஒரு ரவுண்ட் சுத்தி வந்தது சாமி. அந்த பால்குடம் சொன்னேன் இல்லையா, பால்குடம் வந்து கோயில் நிர்வாகமும் சேவைக்குழு சேர்ந்து நடத்துறது. இது வந்து பால்குடம் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம போய் தூக்கிட்டு வந்தா மட்டும் போதும். அதுதான் நம்மளுக்கு பெரிய புண்ணியம். சாமிக்கு ஆத்தாக்கு தூக்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்தவங்க எல்லாருக்கும் அன்னதானமும் உண்டு. இன்னைக்கு எல்லாம் காலையில இருந்து ஒரே ஃபங்க்ஷன் தாங்க. முத்துமாரியம்மனுக்கு ஜேன்னு இருந்தது. தேங்க்யூ. இப்ப அதுக்கப்புறம் ரதத்துக்கு வந்து